வணக்கம், வெல்கம் டு வரைகலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர். 100 days 100 posters டிசைன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் சென்னை டே சென்னை வீக் தீம் ஓரியன்டாக கமல் சார் அவருடைய விக்ரம் இமேஜை யூஸ் பண்ணி அவர் சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் பேக்ரவுண்டில் இருந்தால் எப்படி இருக்கும், இது எப்படி ஃபோட்டோஷாப்பில் செய்கிறதுன்னு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ கமல் சார் அவரை மட்டும் நம்ம தனியாக செலக்ட் பண்ணி கட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ நான் பென் டூல் யூஸ் பண்ணுறேன். பென் டூல் மூலமாக அவுட்லைன்ஸில் நான் பார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து முடிக்கிறோம். ரைட் கிளிக், மேக் செலெக்ஷன் கொடுக்குறேன். இது செலெக்ஷன் ஆகிடுச்சு. இதை Ctrl+J ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கிற ஃபைலில் இப்போ நம்ம கட் பண்ண கமல் சார் அவருடைய இமேஜை நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ டாக்குமெண்ட்டோடைய ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இமேஜ் மெனு, கேன்வாஸ் சைஸ், இதில் வந்து ஹைட்டை வந்து நான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து பிக்சரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கரெக்டாக பொசிஷன் பண்ணலாம். கமலோடைய பிக்சர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எடிட் பண்ணப்பட்ட பிக்சர், அதுக்கும் நம்மளுடைய பேக்ரவுண்டில் இருக்க பிக்சருக்கும் கொஞ்சம் கலர் வேரியேஷன் இருக்குது. இது சரி பண்ணுறதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் பிக்சருக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஃபோட்டோ ஃபில்டர் ஆட் பண்ணுறேன். ஒரு வார்ம் டோன் கொடுத்து கிட்டத்தட்ட 2 பிக்சரையும் நான் ஒரே கலர் தீமில் கொண்டு வரேன். அடுத்து இந்த கை கிட்ட பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது, அதனால் அங்கே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ அந்த போர்ஷன் மட்டும் நான் லேசோ டூல் மூலமாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸாக இல்லாமல் கொஞ்சம் ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் கொடுக்கணும். ஃபெதர் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடாக செலக்ட் ஆகாமல் 25 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஸோ எட்ஜஸ் கொஞ்சம் ப்ராடாக செலக்ட் ஆகிருக்கும். இப்போது கலர் பேலன்ஸ், இதில் இந்த கலரை எல்லோ ஷேட் ரொம்ப இல்லாமல் அதை கொஞ்சம் நமக்கு தேவையான ஷேடில் கொண்டு வரேன். இப்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் கலரை கம்மி பண்ணுறதுக்கு ஹியூ சேச்சுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகே. அடுத்து ஹேண்ட் கிட்ட கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இதையும் தனியாக லேசர் டூலில் செலக்ட் பண்ணி லெவல்ஸ் மூலமாக கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணுறேன். இப்போ கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிக்சரில் ஒரு பர்சனை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தார். இங்கே வந்து நம்ம வேறு ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு தேவைப்படுது. மேபி இந்த சென்னை டே சென்ட்ரல் இதுக்கெல்லாம் ஈக்குவலாக தீமெட்டிக்காக ஒரு ஆட்டோ ஒரு ஹோல்ட் பண்ணி கால் அது மேலே வச்சுருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ஒரு ஆட்டோ சோர்ஸ் எனக்கு தேவை. இதே இடத்துல நான் ஒரு சோர்ஸ் பண்ணியிருந்தேன், ஒரு வீடியோ சின்னதாக ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ டர்ன் ஆகி போகிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் கமல் சாரை நம்ம இந்த ஆட்டோ ஹோல்ட் பண்ணுற மாதிரியும் ஸ்டாம்ப் பண்ணுற மாதிரியும் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆட்டோவை மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அகைன் ஃபோட்டோஷாப்பில் தனியாக பென் டூலில் செலக்ட் பண்ணி இந்த ஃபைலுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம முதல்ல பொசிஷன் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவு. எனக்கு அந்த கையும் இந்த ஃபோட்டோ கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ ஒரு பொசிஷன் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹேண்ட் வந்து இந்த ஆட்டோவை ஹோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம அதை ரொட்டேட் பண்ணணும். ஆனால் பாடி ரொட்டேட் ஆகக்கூடாது. இதுக்கு வந்து நம்ம எடிட் மெனுவில் பப்பட் வார்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பப்பட் வார்க்கை இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயிலாக வீடியோ பண்ணியிருக்கேன் வரைகலையில். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்பட் வார்ப்பில் பின் வரும். ஸோ பின் நம்ம எங்கெல்லாம் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய இமேஜ் மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ மூவ் பண்ண வேண்டிய இடம் மட்டும் இப்போ மூவ் பண்ணுறோம். ஸோ அதே போல் பாருங்கள், நான் இந்த ஹேண்டை மட்டும் இப்போ என்னால் மூவ் பண்ண முடியுது. பாடி அப்படியே ரிமைன் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஓரளவு பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு
ஃபீல் நம்ம குடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுறதுக்கு நான் ஒரு மாஸ்க் ஆட் பண்ணுறேன் லேயரில. மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். லைட்டாக அந்த எட்ஜஸை மட்டும் நான் எரேஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் அந்த இடத்துல ஃபெதடாக இருந்தால் ஹோல்ட் பண்ணியிருக்க ஃபீல் வருன்றதுக்காக. இப்போ நம்ம இங்கே ஃபுட் ஸ்டாம்ப் ஆகிற இடத்துல ஒரு ஷேடோ எஃபெக்ட் இருந்தால் கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும். அதனால ஆட்டோ இமேஜ் இருக்கிற இடத்துக்கு மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் எக்ஸ்போஷர் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் ஷேடோ இருக்கிற லெவலுக்கு நான் இந்த இமேஜில் எக்ஸ்போஷர் கொடுத்துட்டேன். மல்டிப்ளை பிளெண்ட் மோடும் கொடுத்துட்டேன். இப்போ கண்ட்ரோல் ஐ கொடுத்து இந்த மாஸ்க்கை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் இப்போ நம்ம ப்ரஷ் எடுத்துகிட்டு இங்கே ஒயிட் வைக்கணும். ஒயிட் வச்சுட்டு நம்ம இப்போ கொடுத்தோன்னா நம்மளுடைய அந்த எக்ஸ்போஷரில் ஆட் பண்ண அந்த டார்க் டோன்ஸ் ரெக்கவர் ஆரம்பிக்கும். ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ எந்த இடத்துலலாம் நம்ம எரேஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ கிட்ட இருக்கிற இடத்துல ஸ்டாம்ப் பண்ணுற அந்த டச் பார்க்குற இடத்துல கான்டாக்ட் இருக்கிற இடத்துல ரொம்ப டார்க்காகவும், போக போக ஷேடோ கொஞ்சம் லைட்டாகவும் ப்ராடாகவும் பறந்து இருக்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் கொடுக்குறேன். ஓரளவு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கால் அங்கே வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிது. அதே போல் கை இங்கே பிடிச்சிருக்கிற இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு ஷேடோ லைட்டாக இருக்கணும். அதே லேயரில் அதே மாஸ்கில் தான் எப்படி கீழே நம்ம காலுக்கு பண்ணோமோ அதே மாதிரி நம்ம இப்போ பண்ணுறோம் கைக்கும். ஓகே, இப்போ பார்த்தா நமக்கு ஓரளவு ரியாலிட்டிக்கு க்ளோஸராக இருக்குது. ரொம்ப ஆயிடுச்சுன்னா சில இடங்களை எரேஸ் பண்ணுறதுக்கு திரும்ப மாஸ்க்கை பிளாக்காக வச்சுட்டு அதே ப்ரஷ் டூல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரைட்டன் அப் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லெவல்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லெவல்ஸை ஆட்டோக்கு மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி நான் அந்த கிளிப்பிங் மாஸ்க் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். ஏன்னா பின்னாடி இருக்கிற சென்ட்ரல் இமேஜுக்கு நமக்கு போயிடக்கூடாது. நான் ஏற்கனவே பிரைட்டாக இருக்குது, இன்னும் பிரைட் ஆகிடும். இப்போது நான் தேவைப்படுற அளவுக்கு நான் பிரைட்னஸ் இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் ஓகே. இதில் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ ஸ்மோக்கோ கொடுத்தோம்னா நம்ம வெறும் ஃபோட்டோஷாப் ஒர்க்காக அப்படியே நம்ம எடுத்து இதை வச்சுருக்கோம் ஒரு லேயரில் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக் க்ளோஸராக நம்ம மூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இமேஜ் எடுத்து அதை பிளண்டிங் மோட் மாற்றுறேன். ஸ்க்ரீன் ஸோ தட் நமக்கு அந்த டஸ்ட்டு மட்டும் தெரியும். ஸோ இப்போது இதை வந்து நான் ப்ராப்பராக அலைன் பண்ணுறேன். அடுத்து நான் ஒரு ஸ்மோக் இமேஜ் எடுத்து அதையும் நான் ஸ்க்ரீன் மோட் மாற்றிக்கிட்டு அதையும் நான் அலைன் பண்ணுறேன். ஸோ இந்த லேயர்ஸை நான் கொஞ்சம் டூப்ளிகேட் எடுத்து கமல் அவருக்கு பின்னாடியும் கொஞ்சம் முன்னாடியும் வச்சு எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுக்குறேன். ஸோ தேவைக்கேற்ற மாதிரி இந்த லேயர்ஸோட ஒப்பாசிட்டியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே லேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்க்காக நான் டூப்ளிகேட் எடுத்து பொசிஷன் பண்ணுறேன். ஆட்டோவோட டாப் ஓவர் ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஷைனிங் கம்மி பண்ண பர்ன் டூல் எடுக்கிறேன். அந்த இடங்கள்லாம் இந்த டூல் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஷைன் கம்மியாகுது. ஓகே, அடுத்து ஒரு விஷயம் கவனித்து பார்த்தா நம்மளுடைய பேக்ரவுண்டுக்கும் நம்ம ஆட்டோக்கும் அடுத்து கமல் சார் அவரோட இமேஜ் ஏற்கனவே அது ப்ராசஸ் பண்ணப்பட்ட இமேஜ் அப்படின்றதுனால கொஞ்சம் கலர் அதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. நம்மளுடைய பேக்ரவுண்டுக்கும் ஆட்டோக்கும் ஈக்குவலாக. ஸோ அதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஹியூ சேச்சுரேஷன் லேயர் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதை கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்து கமல் அவருடைய லேயருக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கலர் கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சேச்சுரேஷன் மட்டும் கம்மி பண்ணுவோம். பாருங்கள், நல்லா அழகாக அது கம்மியாகக்கூடிய ஒரு ஆப்ஷன் அது. ஓகே, ஏன்னா தனியாக அவர் மட்டும் கலர்ஃபுல்லாக தெரிகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ ஓகே. ஓகே, ஃபைன். இந்த டஸ்ட் பார்ட்டிகல் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்டோ ரிக்ஷா மேலேயும் கொஞ்சம் அது படிகிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை டூப்ளிகேட் பண்ணி இந்த பக்கம் ஆட்டோ மேலே வச்சுட்டு
கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு அகைன் அந்த பர்டிகுலர் டஸ்ட் லேயருக்கு நம்ம மாஸ்க் போட்டுட்டு அதில் கொஞ்சம் தேவையான இடங்களில் மட்டும் வரா மாதிரி பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தா நமக்கே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்னும் இதில் நம்ம லைட்டிங்ஸ், ஷேடோஸ் இன்னும் நம்ம கரெக்ஷன்ஸ், அடிஷன் பண்ணிகிட்டே போகலாம். பட் இந்த ஸ்டேஜ் ஒரு டுட்டோரியலுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஒரு பிகினர்ஸ், ஃபோட்டோஷாப் பிகினர்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய அளவில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் எனக்கு ஓகேவாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஷாப் பிகினராக இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இந்த வீடியோ இல்லைன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நிச்சயமாக நான் பதில் அளிக்கிறேன். இது தவிர ஃபோட்டோஷாப்பை நீங்கள் ஃபாஸ்ட்டாக டீட்டெயிலாக கற்றுக்கணும்னா 1-to-1 ஆன்லைன் ட்ரைனிங் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் நான் பயிற்சி அளிச்சிட்டு இருக்கேன். ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லாமல் இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோலையும் நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.